Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா calculate the quartile deviation அப்படின்னு கேட்டிருக்காங்க and its coefficient from the following data. ஸோ quartile deviation கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம இந்த டேபிள் கிரியேட் பண்ணணும். ஸோ ஏஜும் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் அப்படின்றது வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 20, 30, 40, 50, 60, 70, 80 இருக்கு. அண்ட் இது வந்து frequency. Number of members 13, 61, 47, 15, 10, 18, 36. இப்போ cumulative frequency கண்டுபிடிக்கணும். 13 அப்படியே எடுத்துட்டு 13 plus 61, 74. அதோட 47 ஆட் பண்ணணும். 121. அதோட 15 ஆட் பண்ணணும். 136. அதோட 10 ஆட் பண்ணணும். 146. அதோட 18 ஆட் பண்ணணும். 164. அதோட 36 ஆட் பண்ணணும். டோட்டலா 200 வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் n, இந்த ஃப்ரீக்வன்சி எல்லாம் ஆட் பண்ணா அதுதான் இந்த லாஸ்ட் வேல்யூ வரும். இப்போ Q1 கண்டுபிடிக்கணும். Q1 ஓட ஃபார்முலா நமக்கு வந்து n plus 1 by fourth value. So n வந்து 200. அப்போ 200 plus 1 by fourth value என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். So 201 by 4, 50.25. 50.25 அப்படின்றது இந்த இடத்துல 13 தாண்டி 74 இதுல வரும். அப்போ அது கரஸ்பாண்டிங் x வந்து பார்த்தீங்கன்னா 30. அப்போ 55/25 வேல்யூ அப்படின்றது ஈக்குவல் டு 30. இதே மாதிரி Q3 கண்டுபிடிக்கணும். ஸோ Q3 வந்து 3 into n plus 1 by fourth value. இப்போ இதில் 3 into 200 plus 1 by fourth value. இதில் பார்த்தீங்கன்னா 200 plus 1 by 4 அது 50.25 பார்த்தோம். into 3 போடணும். ஸோ இது வந்து 150.75 இந்த வேல்யூ. ஸோ 150.75 அப்படின்றது இந்த cumulative frequencyல 136 தாண்டி 146 தாண்டி இந்த இடத்துல ஒரு 164. அது கரஸ்பாண்டிங் x வந்து 70. ஸோ Q3 வந்து 70. இப்போ quartile deviation ஃபார்முலா half Q3 minus Q1. So half 70 minus Q1 வந்து 30. So total half into 40. இது டிவைட் பண்ணா 20. இப்போ அடுத்தது கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் quartile deviation பார்த்தீங்கன்னா Q3 minus Q1 divided by Q3 plus Q1. ஸோ இது வந்து 70 minus 30 divided by 70 plus 30. டோட்டலாக இது 40 by 100 டிவைட் பண்ணால் 0.4.